அனைவருக்கும் வணக்கம். ஓசூர் டாடா எலக்ட்ரானிக் கம்பெனியில் உத்தரகாண்ட் பெண்களுக்கு 4000 பெண்களை வேலைக்கு தேர்வு செய்ய இருப்பதாக டாடா நிர்வாகம் அறிவிச்சிருக்குது. இதை கண்டித்து மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஓசூர் பகுதியிலும் கர்நாடகத்தின் கோலார் பகுதியிலும் செயல்பட்டு வரும் டாடா மின்னணு நிறுவனத்தின் ஆலைகளில் பணியாற்ற உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து 4000 பெண்கள் தேர்வு செய்யப்படவிருப்பதாக டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் வேலை கிடைக்காமல் வாடிக்கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் வகையில் பிற மாநிலங்களிலிருந்து ஊழியர்களை இறக்குமதி செய்வது கண்டிக்கத்தக்கது. உத்தரகாண்ட் மாநில திட்டக்குழுவிடம் டாடா குழுமம் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள தேசிய தொழில் பழங்குனர் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் உத்தரகாண்ட் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் தாமி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் டாடா நிறுவனத்தின் நோக்கத்தை குறை கூற முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை இன்னொரு மாநிலத்திற்கு தாரை வார்ப்பதை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு செய்வதற்கு டாடா நிறுவனத்திற்கு உரிமையும் கிடையாது. எங்க ஊர்ல நாங்க இடம் கொடுத்துருக்குறோம், மானிய விலையில நிலம் கொடுத்துருக்குறோம். ஆனா எங்க ஊர்ல நீ என் இடத்துல ஏன் எங்க சொந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்காம வெளியூர்ல இருந்து நீ இறக்குமதி செய்வே, உங்களுக்கு நாங்க சலுகை எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த துணிவுல மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிடுறாரு. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்துள்ள ஜிஎம்ஆர் தொழில் பூங்காவில் தான் டாடா மின்னணு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதற்காக டாடா நிறுவனத்திற்கு மானிய விலையில் 500 ஏக்கர் நிலம் உட்பட பல்வேறு சலுகைகள் தமிழக அரசு வழங்கியுள்ளது. இதற்கெல்லாம் காரணம் டாடா நிறுவனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமா? அதெல்லாம் கிடையாது. டாடா மின்னணு நிறுவனத்தின் தமிழ்நாட்டில் ஆலை அமைத்தால் அதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாநில உற்பத்தி மதிப்பு அதிகரிக்கும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்களுக்கு. அப்படின்றதுனாலதான் ஓசூர் டாடா மின்னணு நிறுவனத்தின் ஆலையை அமைப்பதற்காக அந்த நிறுவனத்திற்கு தமிழக அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2021 ஆண்டு பிப்ரவரி 21 முந்தைய அதிமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டது. அதன்படி 4684 கோடியில் அமைக்கப்படும் டாடா மின்னணு ஆலையில் 18250 பேருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். அவற்றில் குறைந்தது 80% வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டால் 14600 வேலைகள் தமிழர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அவர்களின் குடும்பங்கள் பொருளாதாரம் தன்னிறைவு பெறும் என்பதுதான் இத்தகைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதன் நோக்கமாகும். ஆனால் அதற்கு மாறாக தமிழகத்திடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொண்டு வெளிமாநிலத்தவருக்கு வேலை வழங்குவது என்பது தமிழகத்தை சுரண்டும் செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓசூர் டாடா மின்னணு ஆலை வெளிமாநிலத்திலிருந்து பணியாளர்களை வரவழைக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன் கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து 1800 பேர் ஓசூர் டாடா ஆலைக்காக தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது அவர்களுக்கு மத்திய பழங்குடியினர் நல அமைச்சராக இருந்த அர்ஜுன் முண்டா தலைமையில் விழா எடுக்கப்பட்டது. தொடர்வண்டி மூலம் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தவருக்கு ஓசூர் டாடா ஆலையில் வேலை வழங்கப்படுவதை அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக எதிர்த்தது. உண்மைதான், பாட்டாளி மக்கள் கட்சியிடம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தார். அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அப்போது அறிக்கை வெளியிட்ட தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஓசூர் டாடா ஆலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5500 பேருக்கு வேலை வழங்கப்படுவதாகவும் ஆலை தொடங்கப்படும் போது ஆலையின் மொத்த வேலை வாய்ப்புகளில் 80% தமிழர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதாக டாடா நிறுவனம் தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார் அமைச்சர் யாரு? தென்னரசு அன்றைய ஆட்சியில. ஆனால் அன்றைய தேதி வரை டாடா ஆலையில் 1993 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு 80% வேலை வாய்ப்பு, அதாவது 14600 வேலைகள் வழங்கப்பட வேண்டும் என்றால் அதன் பின் முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக உத்தரகாண்டில் இருந்து பணியாளர்களை தேர்வு செய்வதன் மூலம் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகளை டாடா மறுப்பது உறுதியாகி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது தொடர்ந்து இப்ப ஏற்கனவே 1993 பேருக்கு அவங்களை வேலை எடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 14000 மீதி இருக்கிற ஆளுங்களை ஃபுல்லாவே நம்ம தமிழகத்துல இருந்து எடுத்தா மட்டும்தான் 80% வேலையை ஃபில் பண்ண முடியும். அப்போ நீங்க கூடுதலா 4000 வேலையை அங்கிருந்து இடையில அப்பப்போ கொஞ்சமா 2000 4000 5000 இப்படி கொஞ்சமா ஆளுங்களை இறக்கும் போது உங்களுக்கு தெரியாது, இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது. அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு திட்டமிட்டு இதை காய்நவர்த்தி செய்யறதா தான் இது பார்க்கணும். தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் ஆலைகளில் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது
தமிழக அரசின் கடமையாகும். ஆனால் டாடா நிறுவனத்திடம் பேச்சு நடத்தி அந்நிறுவனம் வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க உறுதி பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்த தமிழக அரசு அதை உறுதி செய்வதற்கு பதிலாக உத்தரகாண்டில் இருந்து பணியாளர்களை தேர்வு செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது யார் எதிர்க்கணும்? தமிழக அரசு தான் எதிர்க்கணும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா நிறுவனர், அதாவது மருத்துவர் ஐயா மட்டும்தான் இது எதிர்க்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இது எதிர்த்து வராங்க. ஆனா எதிர்க்க வேண்டிய அரசு எதிர்க்காம மௌனம் காக்குது. தமிழக அரசு முக்கியமாக அதாவது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 75% தமிழருக்கு அதாவது வேலையை வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என்று மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றுவதற்காக தொழிலதிபர்கள் மீதான பாசம் காரணம் மூலம், அதாவது இன்னுமே அதை நிறைவேற்றல, தொழிலதிபர்கள் மேல பாசம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு டாக்டர் ஐயா. ஓசூர் டாடா மின்னணு ஆலைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து பணியாளர்கள் நியமிக்கப்படுவதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். டாடா ஆலையில் 80% பணிகள் தமிழர்களுக்கு வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் தனியார் நிறுவன வேலைகளில் 80% பணிகள் தமிழர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிடுறாரு. இது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொழில் நிறுவனம் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையான தமிழ்நாட்டின் ஓசூர் பகுதியில் 3 சிப்காட் இயங்குது. அதாவது குறிப்பாக டாட்டா அது சேர்த்தனாக்கா 4ன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய நிர்வாகம் அங்கே நடந்துட்டு இருக்குது. அங்கே முழுக்க தமிழர்களுக்கு 80% வேலை வழங்கினா எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அது மட்டும் முதலமைச்சர் வரக்கூடிய ஆண்டுல 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவோம், 2 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், இப்படிலாம் கதை தான் விடுறாங்களே தவிர இது போல தனியார் துறையிலும் இது போல ஒரு ஒப்பந்த அடிப்படையில வேலையை தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செஞ்சா கண்டிப்பா தமிழகம் முன்னேறும். தமிழக மக்கள் அவங்களோட பொருளாதாரமும் முன்னேறும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.